அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக தெளிவுபடுத்துவார்கள். அன் முஆத் இப்னு ஜபல் அன் முஆத் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். யகூனு ஃபி ஆகிரி ஸமான் அக்வாம் இஹ்வானன் அலா நிய்யத்தி அஅதான் சரீரா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள், உலக இறுதி நாட்களில் சிலர்கள் வெளிரங்கத்துல நல்லவனை போல இருப்பாங்க. உலக இறுதி நாள்ல ஒரு கூட்டம் தோன்றும். அந்த கூட்டத்தை பார்த்தா இது இறுதி நாள் என்று விளங்கிக் கொள்ளலாம். சில மக்கள் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க? வெளி தோற்றத்துல நல்லா பேசுவாங்க, தேனை போல பால் வடிகிறது போல பேசுவாங்க, பச்சை குழந்தை போல பேசுவாங்க, பார்க்கறதுக்கு இனிமையா இருக்கும், கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். ஆனால் மனதளவிலே அவர்களுக்கு ஒரு கசடு உள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும், ஒரு கசடு இருந்துகிட்டு தான் இருக்கும். கேட்டாங்க சஹாபாக்கள் எல்லாம், ஃபகீல யா ரசூலல்லாஹ் வ கைஃப யகூனு தாலிக், அது எப்படி சாத்தியமாகும், அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும், அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க. கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذلك برغبة بعضهم من بعض ورهبة بعضهم من بعض. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கூட்டத்தார்கள் மக்கள்கிட்ட பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, ஆனா உள்ள கசட வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு நலம் விசாரிக்கக்கூடிய விஷயத்துல கூட, நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கேட்கும்போது நீங்க சொல்லணும், நல்லா இருக்கிறேன், சாப்பிட்டேன், நல்லா வீடு வாசலோட அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவர்களுடைய உள்ளத்துல ஒரு கசடு இருக்கும். இவன் எப்படி நல்லா இருக்கிறான், இவன் நம்மள விட நல்லா இருக்கிறானே, இவன் நம்மள விட கார் வாங்கிட்டான், வீட கட்டிட்டான், பங்களா கட்டிட்டான், இடத்தை வாங்கிட்டான், நல்லா சொந்தத்தோட சந்தோஷமா இருக்கிறானே, நம்ம மட்டும் இப்படி இருக்கிறோமே என்று உன்னை பார்த்து போராமைப்படக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்கும். அவன் தான் யூதனுடைய செயல், அதுதான் யூதனுடைய செயல். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போறோம், ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க வீட்ல, அவன் வீட்டுக்கு நீங்க அழைப்பு வைக்கிறீங்க, அவன் வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு வராங்க ஃபங்க்ஷனுக்கு, உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களை கண்டு அவன் போராமைப்படுவான். நம்ம வீட்டுல நடக்கலையே, நம்ம வீட்டுல இந்த சந்தோஷம் இல்லையே, இந்த நிம்மதி இல்லையே, இந்த சந்தோஷம் இல்லையே, இந்த ஃபங்க்ஷன் இல்லையே என்று உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை பார்த்து, விசேஷங்களை பார்த்து அவன் போராமைப்படுவான். அன்பு நிறைந்தவர்களே, அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய விஷயத்திலும் கூட அவன் முனாஃபிக் தனத்தை காட்டுவான். உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுற தன்மை அந்த யூதன்ட்ட இருக்கும்.